கன்னி ராசி உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்ட்னரை நீங்க ஏன் மீட் பண்ணீங்க, அதுக்கான ரீசன் என்ன, இன்னும் வேற என்ன உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பாஸ்ட் லைஃப்னுடைய கனெக்டிவிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி, கன்னி ராசி, பணம் தான் வந்து பிரதானம், பணத்தால எதை வேணா வாங்கலாம், பணத்தால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க நிறைய நீங்களும் உங்க பார்ட்னரோ இது வந்து யார் அப்படி இருக்காங்க, நான் வந்து பேசிக்கா இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றேன், அது யார் அப்படி இருக்காங்கன்றதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைச்சிருந்திருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி நினைச்சிருந்திருக்கப்போ உறவுகள்லாம் போய் உறவுகள்லாம் எதுவும் கிடையாது, மனுஷங்கள்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் பணம் தான் அப்படின்னு நினைச்சிருந்தப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எப்போ வேணால் போகக்கூடியது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் நம்மளுக்குன்னு ஒருத்தர் வந்து நம்மளுக்குன்னு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது வந்து நிரந்தரம். இந்த பணம் செல்வம் அதில் எப்போ வேணாலும் ட்ரைன் ஆகும் அப்படின்றத காட்டக்கூடிய விதமாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லலாம். கர்மா அடிப்படையில் இந்த ரிலேஷன்ஷிப் உருவாகியிருக்கு. ஏன்னா நிறைய தப்பான ஒரு விஷயங்களை தான் முன்னெடுத்திருப்பீங்க நீங்களும் உங்க பார்ட்னரோ சரி. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து தப்பான முன் உதாரணங்களை எடுத்தவங்களா இருப்பீங்க, தப்பான விஷயங்களை நோக்கி போவீங்க. தப்பானதுன்னா வந்து நெகட்டிவ் அப்படி கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி பணம் தான் பிரதானம், உறவுகள்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, மாதிரி தப்பான முன் உதாரணத்தை மேற்கொண்டு அதை ஃபாலோ பண்ணி அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு வாழ்க்கையை வந்து வேற மாதிரியான ஒரு பிம்பத்தில் பார்த்து போகும்போது, ஸோ இப்படியான ஒரு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலான அந்த ஒரு பந்தம், உறவு, இதுக்கெல்லாம் வேல்யூ பண்ணாம போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து சரி செய்யக்கூடிய விதமா யூனிவர்ஸ் இந்த பர்சனை இவங்க லைஃப்ல அனுப்புனாதான் இதுல இருந்தெல்லாம் இவங்க மாறுவாங்க, இதெல்லாம் வந்து சரியாகும் அவங்க லைஃப்ல, அப்பதான் நல்ல விதமா போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், காட்டணுன்றதுக்காக தான் ஒரு கர்மாவின் அடிப்படையில யூனிவர்ஸ் இந்த கனெக்ஷனை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம்.